13வது தசகத்தை பார்த்துட்டு இருக்கோம். நாரத மகர்ஷி பகவத் பிரேரணையா ஹிரண்யாட்சனை பார்க்கறதுக்கு போறார். ஹிரண்யாட்சனை பகவானோடு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக்கும் இந்த சந்தர்சனம் நடந்தது. ஹிரண்யாட்சனோட சரீர பலத்தை நாரத மகர்ஷி புகழ்த்தி சொல்லுறார். பகவானை ஜெயிக்கிறதுக்கு திராணி இருக்கிறவனாக்கும் ஹிரண்யாட்சன் அப்படின்னு எடுத்து சொல்றார். அதுக்காக ஹிரண்யாட்சனை குஷிப்படுத்துறதுக்காக பகவானோட மகத்துவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுறார். நாரத மகர்ஷியோடு ஒரு டெக்னிக்காக்கும் இந்த மாதிரி அங்க யூஸ் பண்ணினது. நாரத ஏஷனி எப்பவும் நன்மையில கலாசிக்கும். பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், பகவானே நாராயணா, உங்களை தேடிண்டு அந்த அசுரன் பிரளய மகா சமுத்திரத்துல நிக்கிறான். அந்த அசுரன் அந்த சமுத்திரத்துக்குள்ள இறங்கி நின்னோடனே அவனோட கால் முட்ட அளவுக்கு தான் அங்க தண்ணியே இருந்தது. அப்படி இருக்கிற அந்த ஹிரண்யாட்சனோட பக்கத்திலேயாக்கும் கபட தந்திரங்கள்ல சாமர்த்தியம் இருக்கிற பகவானோடு உத்தம பக்தனா இருக்கிற நாரத மகர்ஷி மெல்ல போய் அசுரனை துதிச்சுண்டு பகவானோட பலத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிண்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஹிரண்யாட்சன் கிட்ட தாவது அப்போது பகவான் அவரோடு தேற்றையில பூமியை வச்சுண்டு பொங்கி வந்தோன அப்படின்னு அர்த்தம். வரங்களை கொடுக்கிற, வரங்களை தானம் செய்யற அப்படின்னு அர்த்தம். ததாதி, அதனாலேயாக்கும் இங்க வரதா, வரங்களை தானம் செய்யறவன் அப்படின்னு அர்த்தம். ததாதி அப்படிங்கிறதுல இருந்து ஆக்கும் இங்க தா அப்படின்னு வந்தது. வரம் தா, வரதா. அப்படி இருக்கிற வரங்களை தானம் செய்யற பகவானே அப்படின்னு பகவானை கூப்பிடுறார் பட்டதிரி. அப்படி கூப்பிட்டுட்டு ஹிரண்யாட்சன் எப்படிப்பட்டவனாக்கும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. பவத் அன்வேஷணபரம், பகவானை தேடிண்டு சரந்தம் ஓடி நடக்கிறவன். வருணன் சொன்னாரே, உனக்கு தகுந்த மாதிரி ஒரு எதிரி உங்ககிட்ட யுத்தம் பண்றதுக்கு எபிலிட்டி இருக்கிற ஒரு எதிரி அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணுவாக்கும் அப்படின்னு. அப்படி அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு விஷ்ணுவை தேடிட்டு நடக்கிறான் ஹிரண்யாட்சன். நிஜ ஜங்கா பரிமிதே, ஜங்கா அப்படின்னா முட்டுக்கு கீழே, கால் முட்டுக்கு கீழே, பாதத்துக்கு மேல இருக்கிற அந்த போர்ஷனுக்காக்கும் ஜங்கா அப்படின்னு சொல்லப்படுறது. ஹிரண்யாட்சனோட முட்டுக்கால் வரைக்கும் மட்டும் தண்ணி இருக்கிற அந்த பிரளய ஜலத்துல இந்த ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற அசுரன் எவ்வளோ பெரிய ரூபம் இருக்கிறவனாக்கும் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்காக்கும் பிரளய ஜலமே அவனோட கால் முட்டுக்கு பக்கம்தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. சொந்தம் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டது ஹிரண்யாட்சனோடு கால் முட்டு வரைக்கும் தண்ணி இருக்கிற அந்த பிரளய ஜலத்துல அப்படின்னு அர்த்தம். சாமர்த்தே பயசி, அந்த பிரளய ஜலத்துல சரந்தம் ஹிரண்யாட்சம் ஓடி நடக்கிற ஹிரண்யாட்சனோடு கிட்டக்கையாக்கும் இந்த நாரத மகர்ஷி போறார். பவல் பக்தா, பகவானோடு உத்தம பக்தனா இருக்கிற கபட படுதீஹி நாரத முனிகி, காபட்டிய சுபாவ புத்தி இருக்கிற நிறைய டெக்னிக்கெல்லாம் தெரியற நாரத மகர்ஷி கத்வா போயிட்டு, நாரத மகர்ஷி பல இடத்துலயும் சூட்டபிளா இருக்கிற சூத்திரத்தை பிரயோகிப்பார். நிறைய நேரம் நிறைய ஜாஸ்தியான பல விஷயங்களும் செய்வர். எல்லாம் டெக்னிக்கா பண்ணுவர், தந்திரபரமா செய்வர்.
எப்படி செஞ்சாரா, எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். தேவர்களுக்கு சப்போர்ட் செய்யறதுக்கு அசுரர்கள்கிட்ட போய் பலவித விஷயங்களும் நடத்துவர். அசுரர்களை இல்லாம பண்றதுக்கு நாரதர் பல பல தந்திரங்களும் பிரயோகிப்பர். உத்தம பகவத் பக்தனாயிருக்கிற அந்த நாரதன் பகவானுக்கு பிரியங்கரனாக்குமே, பகவான் தோண வச்சுட்டாக்குமே நாரதன் ஓரோ இடத்துலையும் போறார், ஓரோ விஷயங்களையும் செய்யறார், ஓரோ விஷயங்களை சொல்லறார். நல்ல காரியங்களுக்கு ஆயிட்டாக்கும் நாரத மகர்ஷி இதெல்லாம் செய்யறது. ஹிரண்யாட்சன் கிட்ட நாரதமுனி ஷனைஹி ரொம்ப மெல்ல பூஜே சொன்னார். என்ன வாக்கும் சொன்னார் அப்படின்னா, தனுஜன் அப்படின்னா அசுரன், தனுஜனந்தன் அப்படின்னா அசுரனா இருக்கிற ஹிரண்யாட்சனை புகழ்த்தீண்டு. தனுஜம் நந்தன் அசுரனாயிருக்கிற ஹிரண்யாட்சனை புகழ்த்தீண்டு. தவபலம் நிந்தன் அபி பகவானோடு அந்த பலத்தை கொஞ்சம் தாழ்த்தீண்டு. நாரத மகர்ஷி பலவிதமா பேசுறார். இப்படி அவரு செஞ்சது ஹிரண்யாட்சனை பகவானோடு பக்கத்துல எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணும், அதுக்கான சூத்திரமாக்கும் அவரு உபயோகிச்சார். ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே. நாரத மகர்ஷி ஹிரண்யாட்சன் கிட்ட சொல்றார், ரொம்ப ரொம்ப சூத்திரசாலியா இருக்கிற அந்த விஷ்ணு மாறு வேடத்துல அப்படின்னா பொய்யான வேஷத்துல ஒரு பன்னியாயிட்டு வந்து பாதாளத்துல நீ சூழ்ச்சிச்சு வச்சுருந்த பூமிய இதா திருடுறான். பிரபோ அப்படின்னு கூப்பிடுறார் நாரத மகர்ஷி ஹிரண்யாட்சனை அவனை குஷிப்படுத்துறதுக்காக. இது ரொம்ப கஷ்டமாக்கவே, நீ என்ன வாக்கும் இப்படி சும்மா பேசாம இருக்காய் அப்படின்னு நாரதன் சொன்னதை கேட்டுட்டு அசுரன் அட்டாட்டஹாசம் பண்றான். விஷ்ணு வந்து பூமாதேவிய தூக்கினானா, அவன் எங்கே அப்படின்னு அட்டாட்டஹாசம் பண்ணிண்டு முனி காட்டி கொடுத்த வழியால பூமிய பொக்கி எடுத்துண்டு ஜலத்திலேந்து பொங்கி வர பகவானோடு கிட்டக்க வந்து எத்தினான். நாரதன் ஹிரண்யாட்சனை புகழ்கிறார், பகவானை கொஞ்சம் இகழ்கிறார். அதாக்கும் இந்த ஸ்லோகம். இது நாரத முனியோடு ஒரு ட்ரிக்காக்கும். அப்படி சொன்னாதான் ஹிரண்யாட்சன் யுத்தத்துக்காயிட்டு பகவானோடு பக்கத்துல போய் வருவன். சக மாயாவி விஷ்ணு மாயாவியாக்கும் அப்படின்னு சொல்லறார் நாரத முனி. மாயாஜாலக்காரனான அந்த விஷ்ணு பவதியாம் உன்னோடு சொந்தமாயிருக்கிற வசுமதி பூமி தேவிய ஹரதி திருடினான் அப்படின்னு நாரதர் ஹிரண்யாட்சன் கிட்ட சொல்றார். ஹிரண்யாட்சன் பூமிய பாதாளத்துல ஒளிச்சு வச்சிருக்கானே, அதனாலேயே உன்னோடு சொந்தமான பூமாதேவி அப்படின்னு நாரத மகர்ஷி ஹிரண்யாட்சன் கிட்ட சொல்றார். அந்த பூமியை விஷ்ணு இதா திருடிட்டான் அப்படின்னு சொல்றார். நாரதன் ஹிரண்யாட்சனை ரொம்ப பகுமானத்தோடு கூடிட்டு கூப்பிடுற மாதிரி ஆக்ட் பண்றார், பிரபோ அப்படின்னு. கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக்குமே இது. கிம் இதம் என்ன வாக்கும் இது ஹிரண்யாட்சா? இது இப்படியாக தேனா அந்த நாரத மகர்ஷி அபிகதிதா ஹிரண்யாட்சனை பார்த்து சொன்னார். அப்போது ஹிரண்யாட்சன் நதன் அட்டாட்டஹாசம் செஞ்சான். குவா அசௌ குவா அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். அசௌனா அவன், எங்கே அவன் இது
இப்படியாக சஹா அந்த ஹிரண்யாட்சன் முனியால தர்ஷிதபதா முனியால காட்டி கொடுத்த வழியால நாரத மகர்ஷி விஷ்ணு இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தாரே, அந்த வழியால நாரத மகர்ஷி விஷ்ணு கிட்ட போய் சேர்றதுக்கான வழியை சொல்லி கொடுத்தார். அந்த வழியா போயிட்டு தரணி அப்படின்னா பூமி, தரணி தரம் பூமிய கையில பொக்கி எடுத்துட்டு நிற்கிற, தேற்ற மேல பொக்கி எடுத்துட்டு நிற்கிற பவந்தம் பகவான் கிட்ட சம்பிராபது வந்து சேர்ந்தான் ஹிரண்யாட்சன். உதகம் ஜனனா ஜலம், உதகாது அப்படின்னா தண்ணியிலேந்து, உத்தியந்தம் பொங்கி வர, பவந்தம் சம்பிராபது பகவானோடு பக்கத்துல ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற அசுரன் வந்து சேர்ந்தான். 3வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. கஷ்டம் கஷ்டம், எனக்கு எதிராளி ஆயிட்டு இந்த முனி காட்டி தந்தது ஒரு காட்டு மிருகத்தை ஆக்குமே அப்படின்னு பரிகாசம் பண்ணிண்டு பல விதமான துர்வாக்குகளை வர்ஷிச்சுண்டு அந்த அசுரன் கர்ஜனை பண்ணினான். அவனை கொஞ்சம் கூடியும் கேர் பண்ணாம பகவான் தேற்றையோடு அச்சத்துல பயந்துன்னு இருக்கிற பூமியை பார்த்துட்டு அந்த பூமிய பகவானோடு யோக பலத்தால சமுத்திர ஜலத்தோடு மேல்பக்கமா உறப்பிச்சு வச்சுட்டு யுத்தத்துக்காயிட்டு ரெடியானார். அஹோ அயம் ஆரண்யஹ, அயம் மிருகஹ, சேச்சே இது எனக்கு தகுந்த ஒரு போராளி கிடையாது, மோசம் மோசம், ஷேம் ஷேம், இது ஒரு காட்டு மிருகமாக்குமே. இது இப்படி ஹசந்தம் புச்சத்தோடு கூடிட்டு நக்கலோடு கூடிட்டு சிரிச்சான் அசுரன். பகுதரைஹி பலதரம், துருப்தைஹி துஷிச்ச வாக்குகள் பிரயோகப்படுத்தி வித்யந்தம் வேதனைப்படுத்தவும் செஞ்சான் ஹிரண்யாட்சன். திதிசுதம் திதியோடு புத்திரனான ஹிரண்யாட்சனை அவஜ்ஞாய கொஞ்சம் கூட பகவான் கவனிக்கலை, கேர் பண்ணலை. பைத்தியக்காரா பலவிதமா ரோட்ல பேசிட்டு போவா, அതൊന്നും கேர் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இவன் என்னென்னவோ புலம்பின்னு இருக்கான், அതൊന്നും நான் கேர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பகவான் அவனை திரும்பி கொடை பார்க்கலை. நாரத மகர்ஷி ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற அசுரனை பகவானோடு பக்கத்துல வரவழைச்சார். யுத்தம் செஞ்சு பகவான் அசுர நிகிரகம் பண்ணணும். வராக அவதாரத்துக்கு 2 லட்சியங்கள் இருக்கு. பூமியை மீட்டுண்டு வரது ஒரு லட்சியம், ஹிரண்யாட்சனை வதிக்கிறது இன்னொரு லட்சியம். பூமியை சமுத்திரத்துக்கு மேல பகவான் கொண்டு வந்துட்டார். இனி நடக்க போறது அசுர நிகிரகமாக்கம். அதுக்காக நாரதன் பல ட்ரிக்கு யூஸ் பண்ணி பகவானோட கிட்ட அசுரனை கொண்டு வந்து சேர்த்தார். பகவல் ரூபம் வராக ரூபமாக்குமே ஹிரண்யாட்சன் பரிகாசம் பண்ணவாக்கும் செஞ்சார். விஷ்ணு வந்திருக்கார் அப்படின்னு நாரத முனி சொல்லி இங்க வந்து பார்த்தானா காட்டுல வசிக்கிற ஒரு மிருகமாக்கம் நிற்கிறது. பரிகாச வாக்குகள் நிறைய சொன்னான், ரொம்ப இன்சல்ட் பண்ணினான். ஆனா பகவான் அதொன்னும் ശ്രദ്ധിക്കலை. பட்டதிரி இனி பகவானை கூப்பிடுறார், பகவானே அப்படின்னு. மஹி அப்படின்னா பூமி, மஹீம் அப்படின்னா பூமிய திருஷ்டுவா பார்த்துட்டு
எப்படி இருக்கிற பூமி அப்படின்னு கூட இங்க சொல்லப்படுறது. தம்ஷ்ட்ரா சிரசி, கோம்பல்லோடு அச்சத்துல, தேற்றப்பல்லோடு அச்சத்துல உட்கார்ந்துருக்கிற பூமாதேவி சகிதாம் பயந்து வரைச்சு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ஸ்வேனா பகவத் மகசா ஸ்வேனா பகவத் மகசா சக்தியால பூமிய பயோதவு ஆதாய ஜலத்துக்கு மேல அசையாம நிப்பாட்டிட்டு, பயோதி ஜனன சமுத்திரம், பிரசவம் திடீர்னு மிருதவிதவ் யுத்தத்துக்காக உதயுக்தாக ரெட்டியானார் பகவான் அப்படின்னு அர்த்தம். 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. ஹிரண்யாட்சன் கதாபாணியாய் நிக்கிறத பார்த்துட்டு பகவானும் ஒரு பெரிய கதைய கையில வச்சிருந்தார். பகவானோட கதையோட பேரு கௌமோதகி. கௌமோதகி அப்படிங்கிற கதைய பகவானும் கையில வச்சிருந்தார். அசுரனோட கதையும் பகவானோட கதையும் தமிழ கூட்டி முட்டினோன கடகடா சப்தம், இடிநாதம் மாதிரி இருந்தது அந்த சத்தம். பிரம்மாண்ட கடாகம், அதுல உள்ள இருக்கிற எல்லா இடத்திலையும் முழங்கி கேட்கிற மாதிரி யுத்தம் செஞ்சு விளையாடுறார் பகவான். யுத்தம் பார்க்கறதுக்கான அந்த ஒரு கௌதுகத்தால வானத்துல தேவர்கள் வந்து நின்னா பிரம்மா பகவான் கிட்ட இந்த அசுரனை சந்தியா நேரத்துக்கு முன்னால நிகிரகிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறார். தைத்திய அந்த அசுரன் கதாபானம் கையில கதையுமாயிட்டு வந்தோன பாணி ஜனன கை துவம் ஆபிகி. பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், பகவானே நீங்கள் கூடியும் கிரகீதம் உன்னத கதஹா, உன்னத கதஹா கிரகீதம், உங்களோட கையில கூடியும் அத்யுஜ்வலமான ஒரு கதை, கௌமோதகி அப்படின்னு பேர் இருக்கிற கதை பிடிச்சுண்ட. நியுத்தேனா 2 பேரு தம்மில இருக்கிற துவந்த யுத்தம், கிரீடன் ஒரு விளையாட்டாயிட்டு பகவான் செஞ்சார். யுத்தம் செய்யறதுக்கு பகவானுக்கு எந்த விதமான டென்ஷனும் இல்லை, ஈஸி ஆயிட்டு ஒரு விளையாட்டு மாதிரி அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அதாக்கும் இங்க கிரீடன். தொந்த யுத்தத்துல என்ன வாக்கு நடந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. கடகட ரவம், கடகடாரவம், கடகட ஆரவம், டும் டும் அப்படிங்கிற சத்தம். வியத் அப்படின்னா வானம், உத்குஷ்ட வியதம், வானம் முழுவன் கோலாகலமாயிட்டு சப்தமயமாயிட்டு கேட்டோன. ரணம் சொன்ன யுத்தம், ஆலோகம் அப்படின்னா பார்வை, ஔசுக்கியம் அப்படின்னா கௌதுகம், ரணாலோக ஔசுக்கியாது அப்படின்னா ரண ஆலோக ஔசுக்கியாது, யுத்தம் பார்க்கறதுக்கான ஆசையால கௌதுகத்தால. மிளவி ஒரு சேர, ஆராக்கும் ஒரு சேர கூடி வந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. வானத்துல அசுரனோட கதையும் பகவானோட கௌமோதகி அப்படிங்கிற கதையும் தமிழ கூட்டி முட்டுற சத்தத்தை கேட்டுட்டு பகவான் நடக்கிற யுத்தத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு சுரசங்கே தேவகணங்கள் மிளவி கூடி சேர்ந்து வானத்துல வந்து நின்னோன திருதம் அதிசீக்கிரமாக சந்தியாதகா
பிரதமம். சந்தியா நேரம் ஆகிறதுக்கு முன்னால, சந்தியா நேரம் வரதுக்கு முன்னால, கோதூளி டைமுக்கு முன்னால அமும் நிருந்தியாக, இந்த துஷ்டனை கொல்லணமே. இது இப்படியாக தாத்ரா பிரம்மா பகவான் கிட்ட சொன்னார். தாத்ரா ஜகத் ஈஷே, பிரம்மா பகவான் கிட்ட சொன்னார். பிரம்மாவால பகவான் கிட்ட சொல்லப்பட்டது. பிரம்மா அதே மாதிரி பிரம்மபுத்திரர்களாயிருக்கிற சப்தர்ஷிகள், நாரதன், பிரஜாபதிகள் எல்லாரும் யுத்தம் பார்க்கறதுக்காயிட்டு வானத்துல கூட்டமாயிட்டு வந்து நின்னா. பிரம்மா வராகமூர்த்திட்ட சொல்றதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு இந்த அசுரனை இல்லாம பண்ணிடணும், சந்தியா நேரத்துக்கு முன்னால வேணும் கொல்லறதுக்கு. காரணம், சந்தியா நேரத்துக்கு அப்புறமா அசுரர்களுக்கு சக்தி ஜாஸ்தியாகும். அசுர சக்தி வர்த்திக்கிறதுக்கு முன்னால இந்த அசுரனை கொல்லலாம் அப்படின்னு பிரம்மா பகவான ஞாபகப்படுத்துறார். காரணம், பகவானுக்கு தெரியாததாயிட்டு ஒன்றும் இல்லை. பிரம்மா சொல்லிட்டொன்னும் பகவானுக்கு அது தெரியண்டாம். இருந்தாலும் எப்படியாவது இந்த அசுரனை கொന്നു கிடச்சா போரும்னு தோന്നിனதுனால பிரம்மாவோடு அந்த ஒரு ஆங்ஸைட்டினால அவர் சொல்றதாக்கும் அது பகவான் கிட்ட. 5வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே, அந்த கதாயுதத்துல பகவானோட கதை அசுரனோட கையில இருக்கிற கதையால அடிபட்டு கீழே விழறது. ஆச்சரியம், பகவானோட கதை இப்படி கீழே விழுந்துருத்தே அப்படிங்கிற ஆச்சரியம் துவங்கப்பட்டதற்கு பகவானுக்கான எந்த விதமான டென்ஷனும் அங்க இல்லை. சின்ன புன்னகையோடு கூடிட்டு பகவான் அசுரகுலத்தை எல்லாம் ஒட்டுக்க இல்லாம பண்றதுக்கு ஃபேமஸா இருக்கிற அந்த மகா சக்கரத்தை மனசுல தியானிச்சு கையில வரவழைச்சு அப்படி கையில சுதர்சன சக்கரத்தை வச்சுண்டு சுதர்சன மூர்த்தி ஆயிட்டு ஜொலிச்சு நின்னார். அதே ஆக்கம் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. அஹஹா போ, ஆச்சரியம் பகவானே, ஆச்சரியம். தஸ்மின், அந்த கதோர்மர்தே கதாயுத்தத்துல தவ கதாயாங்கலு பகவானோடு கதையாகட்டும், திதிபுவஹா அசுரனோடு கத ஆகாதது, கதையோடு அடிகொண்டு பதிதாயாம் பூமௌ ஸ்லடிதி, பூமியில கீழே விழுந்துதே. பகவானோட கதை பூமியில விழுந்தோன ஸ்மேரம் ஜனன சிரி, மிருதுஸ்மேரம் அப்படின்னா புன்னகையோடு கூடிட்டு, ஆசியம்னா முகத்தோடு கூடின பகவான், புன்னகையோடு கூடின முகத்தோடு கூடின துவம் பகவான். துவனுஜகுலம், தனுஜன் ஜன அசுரன், அசுரகுலத்தை எல்லாம் நிர்மூலனம் இல்லாம பண்றதுக்கு சனம் சொன்னா அதுக்கான எபிலிட்டி இருக்கு அப்படின்னு ஃபேமஸ் ஆயிருக்கிற மகாசக்கரம் சுதர்சன மகாசக்கரத்தை ஸ்மிருத்வா மனசுல தியானிச்சுண்டு கரபுவி ததானஹா ருருஜிஷே, கரபுவி அப்படின்னா பகவானோட திருக்கரத்துல ததானஹா பிடிச்சுண்டு ருருஜிஷே ஜொலிச்சு நின்னார். சுதர்சனமூர்த்தி ஆயிட்டு பகவான் அப்படி ஜொலிச்சு நின்னார் அப்படின்னு அர்த்தம். 6வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். 5வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தது பகவான் மகா சுதர்சன சக்கரத்தை கையில வச்சுண்டு விளங்கி நிற்கிறதே ஆக்குமே. இந்த ஸ்லோகத்துல பகவானோடு அந்த ரூபத்தை பார்த்துட்டு சம்ஹார ருத்ரன மாதிரி கோபம் வந்த ஹிரண்யாட்சன் கோபத்தோடு கூடிட்டு ஒரு சூலத்தை அனுப்புறார் பகவானோட நேருக்கு. பகவான் தன்னோட திருச்சக்கரத்தால அந்த சூலத்தை முறிச்சு போட்டார். ஹிரண்யாட்சனுக்கு கோபம் இப்படி ஜாஸ்தியாகி வந்தது. கையை சுருட்டி சக்தி ஆயிட்டு பகவான் அப்புறம் அடிக்க ஆரம்பிக்கிறான்.
മായകളൊന്നും ഏശാത്ത ഭഗവാനോട് നേരെ 3 ഉലകത്തെയും മയക്കറ മാതിരി പല പല മായകള് ഹിരണ്യാക്ഷൻ பண்ண ஆரம்பிக்கிறான். அதையாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்றது. ததஹா ഭഗവാൻ സുദർശന ചക്രധാരിയായിട്ട് പ്രത്യക്ഷപ്പെട്ട് ജ്വലിച്ചു നിന്നതുക്ക് അപ്പുറമാ ശൂലം, ഹിരണ്യാക്ഷൻ അവനോട് ശൂലത്തെ ഭഗവാനോട് നേരെ പ്രയോഗം പண்றான். സുദർശന ചക്രധാരിയായിട്ട് ഭഗവാൻ ജ്വലിച്ചു നിന്നോണ് കാല പ്രതിമ ഋഷി, காலப்பிரதிமா காலஸ்வரூபனாயிருக்கிற யமராஜன மாதிரி இருக்கிற ருஷி கோபத்தோடு கூடிட்டு அந்த தைத்தியே அசுரனாயிருக்கிற ஹிரண்யாட்சன் சூலம் விசிருஜதி சூலத்தை எறிஞ்சோன தொய் சிந்ததி ஏதது. தொய் அப்படிங்கிறது இங்க பகவான், ஏதது அப்படின்னா அந்த சூலத்தை சிந்ததி முறிச்சார். பகவான் அந்த சூலத்தை தன்னோடு சுதர்சன சக்கரத்தால முறிச்சார். கரகலிதம் கையில தரிச்சுருக்கிற சக்கர பிரஹரணாது சுதர்சன சக்கரத்தால அடிச்சாக்கும் பகவான் அந்த சூலத்தை முறிச்சார். ஹிரண்யாட்சன் பகவானுக்கு நேர சூலம் எறியறதையும் பகவான் அந்த சூலத்தை தன்னோட சுதர்சன சக்கரத்தால முறிக்கிறதையும் ஹிரண்யாட்சனுக்கு கோபம் ஜாஸ்தியாயிட்டு முஷ்டி சுருட்டி பகவானை இடிக்கிறதும் பகவான் கிட்ட பல பல மாயாஜாலங்கள் காட்டுறதும் ஹிரண்யாட்சன் இப்படி பல பல அக்கிரமங்களை செய்யறதெல்லாமாக்கும் நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். பிரபஞ்சம் அப்படிங்கிற மாயா சக்திய ஆக்டிவேட் செய்யற பகவான் கிட்ட ஹிரண்யாட்சன் மாயாஜாலத்தை காட்டுறான். சமாருஷ்டஹா ரொம்ப ஜாஸ்தியான கோபம் வந்துட்டு முஷ்டியா கைய சுருட்டி பிடிச்சுண்டு சஹகலு ஹிரண்யாட்சனாகட்டும் விதுதன் இடிச்சிட்டு துவாம் அந்த பகவானை துவாம் விதுதன் அந்த பகவானை இடிச்சான். அசுரன் இடிச்சது பகவானுக்கு வலிக்கலை, பூவால ஸ்பர்சிக்கிற மாதிரியாக்கும் பகவானுக்கு தோணித்து. பகவானுக்கு வலிக்கலை அப்படிங்கிற விஷயத்தை அசுரன் தெரிஞ்சுட்டான். சமதனோது அசுரன் நன்னா அவனோடு மாயாஜால வேலைகளெல்லாம் காட்டினான் அப்படின்னு அர்த்தம். என்ன வாக்கும் காட்டினான் அப்படின்னு சொல்லப்படுறது கலன்மாயே தொய், மாயைக்கு அப்பாற்பட்ட பகவானுக்கு நேர சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் அட்டாச் ஆகாத்த மாயையோடு எந்தவித சேஷ்டகளும் பிரவர்த்திக்காத்த பகவானுக்கு நேர ஜெகன்மோகனகரி மாயாஹா சமதனோது கிலா, ஜகத்தை முழுவன் மோகிப்பிக்கிற மாயகள் நன்னா காட்டுறதுக்கு தொடங்கினான் ஹிரண்யாட்சன். ஏழாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஹிரண்யாட்சன் நிறைய மாயாஜால வேலைகள் எல்லாம் பண்ணினன். அந்த மாயாஜாலம் எல்லாம் பகவானோடு திருக்கையில இருக்கிற சக்கரத்திலேந்து ஒரு சின்ன நெருப்பு மாதிரி இருக்கிற பொறி விழுந்தோன அந்த மாயாஜால வித்தியகள் எல்லாம் நசிச்சு போச்சே. அதுல கோபம் வந்த புத்தி இல்லாத ஹிரண்யாட்சன்
முன்னால நிற்கிறது பகவானாக்கும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதக்கு கைமுட்டிய சுருட்டி பகவானை உபதிரவிச்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கிற அசுரனை தன்னோடு திருக்கையோடு அக்ரத்தால காதுக்கு கீழே பகவான் அடிச்சார். கராக்ரேண ஸ்வேனா அப்படின்னு புக்கில் இருக்கு. சில புஸ்தகத்துல சொபாத அங்குஷ்டேனா அப்படின்னு இருக்கு. ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான். காட்டுபன்னியோட ரூபத்துல இருக்கிற பகவானோடு முன்பக்கம் பின்பக்கம் இருக்கிற கையும் காலும் அப்படின்னு பார்க்கிறத பின்காலால பகவான் ஆஞ்சு தொழிச்சார் அப்படின்னு சொல்லலாம். காட்டுபன்னியோட ரூபமாக்கமே பகவானுக்கு இருக்கு. ததஹா ஹிரண்யாட்சன் பல பல மாயாஜாலங்களும் காட்டி தொடங்கினோன மாயா சக்கரே அந்த மாயாஜால வித்தியகளை எல்லாம் பவ சக்கரஜோதிஷ்கணலவ நிபாத்தேன பகவானோடு சுதர்சன சக்கரத்தோடு ஜோதிஷோடு அந்த பிரகாசத்தோடு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஒரே ஒரு பாயிண்ட் நெருப்பு பொறி அங்க விழுந்தோன விதுதே எல்லா மாயாஜால வித்தியகளும் நசிச்சு போச்சு. அப்படி அசுரன் காட்டிக்கூட்டின மாயாஜாலம் எல்லாம் நசிச்சு போனோன விதத கன ரோஷாந்த மனசம் அதிபயங்கரமான கோபத்தால கண்ணு காணாதக்கி இருக்கிற மனசோடு கூடிட்டு புத்தி நசிச்சு கரிஷ்டாபிகி ரொம்ப சக்தி இருக்கிற முஷ்டி பிரகிருதிபிகி முஷ்டி பிரகரத்தால கையை சுருட்டி இடிச்சுண்டு அபிக்னந்தம் அசுரம் உபதிரவம் செய்யற அந்த அசுரனை ஸ்வபாத அங்குஷ்டேன பகவானோடு காலோடு பெருவிரலால சிரவணபத மூலே கர்ணபத மூலத்துல காதோடு பின்பக்கத்துல நிரவதிஹி ஓங்கி அடிச்சார் பகவான். எட்டாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பீமாகாரனா இருக்கிற அந்த அசுரன் பகவானோடு கையால உள்ள அடிகொண்டு ரத்தம் சர்திச்சு கீழே விழுந்த அந்த அசுரனோடு அந்த பதனத்தை பார்த்த ரிஷிகள் அசுரவதத்தை பார்த்த ரிஷிகள் ரொம்ப நன்னா பகவானை புகழ்த்தினா. அதுக்கப்புறமா மகர்ஷி சிரேஷ்டர்கள் அளவில்லாத அளவுக்கு ஆனந்த அதிசயத்தால மனசு தெளிஞ்சு யஜ்ஞமய சரீரனாயிருக்கிற பகவான 10 திக்கும் கேட்கிற அளவுக்கு ஸ்துதிச்சா. அடிகொண்ட ஹிரண்யாட்சனுக்கு என்ன சம்பவிச்சது, முனிகள் எல்லாம் என்ன பண்ணினா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். மகாகாயகா பெரிய சரீரத்தோடு கூடின சக அயம் அந்த ஹிரண்யாட்சன் அப்படிங்கிறவன் தவ பகவானோடு சரணபாதம் காலால உள்ள அடிகொண்டு பிரமதிதா சதஞ்சரைஞ்சு வக்திராது வாயிலேந்து கலத் ரத்தகா ரத்தம் ஒழுக ஆபதது கீழே விழுந்த ரிஷிபிகி முனிகளெல்லாம் பகவான ஸ்லாகித ஹதிகி நன்னா அபிநந்தனம் பண்ணினா. ததா அந்த டைமில துவாம் பகவானே உத்தாமா எந்த விதமான லிமிட்டும் இல்லாதக்கு பிரமதம் ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷம்
பரம் நிறைஞ்சிட்டு, பிரமதபரம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியான குஷி ரொம்பி வழிஞ்சு, வித்யோதி ஹிருதயா ஹிருதயமெல்லாம் விகசிச்சு, முனீந்திராகா முனிகள் எல்லாம் அத்வரதனும் யஜ்ஞஸ்வரூபனாயிட்டு, சாந்திராபிகி ரொம்ப டீப்பான ஸ்துதிபிகி கீர்த்தனங்களால அனுவன் ஸ்துதிச்சா. 9வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். யாகத்துக்கு தேவையான ஒவ்வொரு பொருள்களும் பகவத் ரூபத்துல எப்படியாக்கும் கனெக்ட் செய்யப்படுறது அப்படின்னு சொல்லப்படுறது. பகவானோடு தொலியில காயத்ரி முதலான சந்தஸ்களும், ரோமங்களில குஷப்புல்லுகளும், கண்ணுகள் நெய்யும், 4 காலிலேயும் அப்தாயு, பிரம்மாவு, ஹோதாவு, உத்காதாவு அப்படி இருக்கிற 4 ரித்துக்குகளும், முகத்துல ஜுகுவும், வயத்துல புரோடாசம் வைக்கிற இடா அப்படிங்கிற பாத்திர விசேஷமும், நாக்குல சோமரசம் எடுக்கிற கிரகங்கள் அப்படிங்கிற பாத்திரங்களும், காதுகளில பட்சண திரவியங்கள் வைக்கிற சமசங்கள் அப்படிங்கிற பாத்திரங்களும் ஸ்திதி செய்யறது. பகவானோட வீரியம் சோமவல்லியோடு ரசமாக்கும். உபசத்துகள் அப்படின்னு சொல்ற யாக விசேஷங்கள் பகவானோடு கண்ட தேசத்துல ஸ்திதி செய்யறது அப்படின்னு சொல்லப்படுறது. தொஜி சந்தஹா பகவானோடு தொக்கு வேதங்களாக்கும். ரோமசு குஷகணஹா ரோமங்கள் தர்ப புல்லாக்கும். சற்றுஷி கிருதம் கண்கள் நெய்யாக்கும். அங்கிரவ் சதுர்ஹோதாரஹா 4 கால்கள் அப்படிங்கிறது காட்டு மிருகம் ஆக்கும். இந்த வராக ரூபி அப்படிங்கிறதுனால 4 கால். ஹோமம் செய்யற புரோகிதர்களாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அத்தாரியு பிரம்மாவு, ஹோதாவு, உத்காதாவு இப்படி இருக்கிற 4 ரித்திக்குகளையாக்கும் இங்க புரோகிதர்களாயிட்டு சொல்லப்படுறது. வதனே வாயோடு ஸ்தானத்துல ஸ்ருக் அபி அக்னியில ஹோமிக்கிறதுக்கான கரண்டி அப்படின்னு சொல்லப்படுறது. உதரஞ்ச இடா வயரோடு ஸ்தானத்துல ஹோம திரவியம் வைக்கிறதுக்கான பாத்திரம். ஜிஹ்வாயாம் கிரகாஹா நாவோடு ஸ்தானத்துல சோமரசம் எடுத்து வைக்கிற பாத்திரம். கர்ணே சமசாஜா காதுகளோடு ஸ்தானத்துல ஹோமம் செஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வைக்கிற பாத்திரம். பட்சண திரவியங்கள் எடுத்து வைக்கிற சமசங்கள் அப்படிங்கிற பாத்திரமும் ஸ்திதி பண்றது. தே வீரியம் பகவானோட வீரியம் அப்படிங்கிறது சோமஹா சோமரசம். பகவானோட ரேதஸ் அப்படிங்கிறது சோமரசமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. வரதா வரங்கள் கொடுக்கிற பகவானே. கலதேசே கண்ட தேசத்துல உபசதஹா பிரத்யேக தரம் யாக விசேஷங்கள் உபசத்துகள் அப்படின்னு பேரு. அது பகவானோட கண்ட பிரதேசத்திலேயாக்கும் இருக்கு அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அபி இதெல்லாம் கூடியும் ஆகிறது. வராகமூர்த்தியோடு ஓரோ அவயவமும் பகவானுமாயிட்டு கனெக்ட் செய்யப்படுறது. யஜ்ஞஸ்வரூபனான பகவானாக்கும் வராகமூர்த்தி அப்படின்னு எடுத்து சொல்லப்படுறது. பத்தாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இப்படியாக முனிசிரேஷ்டர்கள் நிரந்தரமாயிட்டு
சொல்லுற ஸ்துதிகளை எல்லாம் கேட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு ரொம்ப சிரேஷ்டமான சரீரத்தோடு கூடிட்டு பரம பாவனமான கீர்த்தியோடு கூடிட்டு விளங்கி நிற்கிற பகவான் சொயிரமாயிட்டு கிரீடிச்சுண்டு வைகுண்டத்தை பிராபிச்ச குருவாயிரப்பா பகவான் என்னோடு எல்லா நோய்களையும் இல்லாம பண்ணணுமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். முனீந்திரைஹி முனிகளோடு இத்தியாதி ஸ்துவன முகரைஹி இப்படியெல்லாம் இருக்கிற ஸ்துதிவதனங்கள் காதுல முழங்கி கேட்டுண்டு யஜ்ஞஸ்வரூபனாயிட்டு ஸ்துதிச்சுருக்கிற அந்த ஸ்துதிவதனங்களை கேட்டுண்டு அதை கேட்டுட்டு மோதித மனாகா ரொம்ப ஜாஸ்தியா குஷியான மனசோடு கூடிட்டு மகீயஸ்யா மூர்த்தியா பெரிய சரீரத்தோடு கூடிட்டு விமலவர கீர்த்தியா விமலவர கீர்த்தியாஜ விலசன் பெரிய கீர்த்தியோடும் கூடிட்டு சோபிக்கிற அந்த பகவான் ஸ்வதேஷ்ணியம் சொந்தம் ஸ்தானமான வைகுண்டத்தை சம்பிராப்தா பிராபிச்சுண்டு சுகரச விஹாரி பரமானந்தத்தோடு கூடிட்டு விஹரிக்கிற மதுரிபோ மது அப்படிங்கிற அசுரன் சத்ருவாயிட்டு பகவான காணறான். அதனாலயாக்கும் இங்க மதுரிபோ பகவானுக்கு யாரும் சத்ரு இல்லை, ஆனா அந்த அசுரன் பகவான சத்ருவாயிட்டு காணறான். அப்படி இருக்கிற மதுரிபோ மே சகலம் அபி என்னோட எல்லா விதமான நோய்களையும் நிருந்தியாக தடஞ்சு நிப்பாட்டணுமே, நோய்களின் பக்கத்துக்கிட்டே வரப்படாதே, வாதாலயபதே குருவாயிரப்பா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார்.